நியூஸ் போஸ்டின் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் 6வது நாள் நடவடிக்கைகள் வடக்கு, வடமேல் மற்றும் சபரகமு மாகாணங்களில் இன்று முன்னெடுக்கப்பட்டன. முல்லைத்தீவில் உள்ள எமது குழுவினர் இன்றும் 2 உபகுழுக்களாக பிரிந்து பல கஷ்ட பிரதேசங்களுக்கும் சென்றனர். மாந்தை கிழக்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பாலைபாணி கிராமத்தில் சுமார் 44 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. மாந்தை கிழக்கில் உள்ள பாலைபாணி தமிழ் மகா வித்தியாலயத்தில் 1 முதல் 5 வரையான வகுப்புகள் காணப்படுகின்றன. இந்த பாடசாலையில் ஒரு ஆசிரியர் மாத்திரமே பணியாற்றுவதுடன் 11 மாணவர்கள் கல்வி கற்கின்றனர். பாடசாலையில் இருந்து 3 கிலோமீட்டருக்கு அப்பால் வசிக்கின்ற மாணவர்கள் அங்கிருந்து தினமும் நடந்து வருகின்றார்கள். குடும்ப நிலைமை காரணமாக வீட்டில் பெற்றோர்களால் இவர்களுக்குரிய சாப்பாட்டு வசதியை செய்து கொடுக்க முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது. இந்த பாடசாலையை மூடினால் இந்த மாணவர்கள் சுமார் 10-12 கிலோமீட்டருக்கு அப்பால் சென்றே கற்க வேண்டிய நிலை ஒன்று உள்ளது. இந்த கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட மூதாட்டி ஒருவரை எமது குழுவினர் சந்தித்தனர். பூர்வீகமாக வாழும் தமக்கு காணி உறுதிப்பத்திரங்கள் இதுவரை வழங்கப்படவில்லை என இங்குள்ள மக்கள் நியூஸ் போஸ்டின் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் குழுவினரிடம் இதன்போது குறிப்பிட்டனர். காட்டு யானையில அங்கால வச்சு வளர்த்து போட்டு சாப்பாடு கொடுக்கலாண்டோன்னா கொண்டு இஞ்சால காட்டு பிரதேசங்கள்ல இறக்கி விட்ட உடனே அந்த யானையில என்ன செய்யும், அங்க சாப்பிட்ட ருசியில இங்க வந்து வீட்டுகளுக்குள்ள வாழை தென்னை எல்லாம் முறிச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கு. தொடர்ந்து அம்பாள்புரம் பகுதியில் வீதி பிரச்சினை மற்றும் பஸ் சேவை முறையாக இடம்பெறாமை குறித்து எழுத்து மூலமாக இதன்போது முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டன. அதனை அடுத்து 151 குடும்பங்கள் வாழும் கொல்லவிளாங்குளம் பகுதி மக்களின் பிரச்சினைகள் கேட்டறியப்பட்டன. இந்த பகுதியில் ஷெல் வீச்சினால் பாதிக்கப்பட்ட தம்பதியினர் பல்வேறு இன்னல்களுடன் வாழ்ந்து வருகின்றனர். ஷெல் வீச்சினால் பாதிக்கப்பட்ட இந்த இருவரும் தோட்ட பயிற்சிகை மற்றும் சிறு கடையை தமது வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். இவ்வளவு பாதிப்புக்கு மத்தியில் தங்களது பிள்ளைகளை உரிய நிலைக்கு வளர்க்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் முயற்சிக்கின்றார்கள். எமது பயணத்தில் இவ்வாறு நாங்கள் பல்வேறு தரப்பினரையும் சந்திக்கின்றோம். அவர்கள் அனைவரதும் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தமக்கான வளமான வாழ்வொன்றை ஏற்படுத்துவது. இதேவேளை முல்லைத்தீவு கூழாமுறிப்பில் விவசாய காணிகளுக்கு செல்லும் பாலம் சேதமடைந்து 4 வருடங்கள் கடந்துள்ளன. இதை இப்ப 4 வருஷத்துக்கிட்ட நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட பெரியைத்திமடு பகுதியில் தற்காலிக இருப்பிடம் ஒன்றில் வாழும் வயது முதிர்ந்த இருவரை எமது குழுவினர் சந்தித்தனர். இந்த முதியோரின் மகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் யுத்தத்தில் இறந்துவிட தற்போது இவர்கள் இருவரும் தனிமையில் உதவிகள் அற்று வாழ்கின்றனர். இந்த வயதிலும் கூட இந்த தாயார் தனது கணவரை பராமரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த கொட்டிலுக்குள் ஒரு சிறிய கடையை, அதை ஒரு வர்த்தக நிலையம் என கூட கூற முடியாது, ஒரு சில பொருட்களை விற்பனை செய்து அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு இவர்களின் குடும்ப பொருளாதாரத்தை முன்னெடுத்து செல்கின்றார்கள். தொடர்ந்து கரடிப்புலவு நோக்கி சென்ற எமது குழுவினர் கணவனை இழந்த கூலி வேலை செய்யும் 2 பெண்களை சந்தித்தனர். அத்துடன் முல்லைத்தீவு அபிவிருத்தி குழுவினருடனும் மாவட்ட பிரச்சினைகள் தொடர்பில் நியூஸ் போஸ்டின் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் குழுவினர் கலந்துரையாடினர். இரத்னபுரி ஓபநாயக்கவிலிருந்து பயணத்தை ஆரம்பித்த எமது குழுவினர் வீதி சீரின்மையால் அசௌகரியங்களை எதிர்நோக்கினர். கல்கந்த, கிரம்ப, படேவல, ஹதாயல, நரிச, பட்டதுழ உள்ளிட்ட பல பகுதிகளுக்கும் சென்ற எமது குழுவினர் மக்கள் பிரச்சினைகளை கேட்டறிந்தனர். பல வருடங்களாக இங்குள்ள வைத்தியசாலையில் வைத்தியர் ஒருவர் இல்லை என பிரதேசவாசியொருவர் எம்மிடம் குறிப்பிட்டார். இதேவேளை ஓபநாயக்கவில் பயணத்தை ஆரம்பித்த மற்ற குழுவினர் உடவெல, அக்குரல்ல, ரன்வல உள்ளிட்ட கஷ்ட பிரதேசங்களுக்கு சென்றனர். வடமேல் மாகாணத்தில் உள்ள எமது மற்றொரு குழுவினர் இப்பாகமுவ பான்கொல்ல கிராமத்தில் இல்லங்கள் தோறும் சென்றனர். தெதுருவோயாவிலிருந்து மண் அகழப்படுவதால் தாம் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை மக்கள் இதன்போது தெரிவித்தனர். இப்பாகமு, புலத்வத்த, பிலிச மற்றும் பிள்ளைக்கலகந்து ஆகிய கிராம மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் நியூஸ் போஸ்டின் குழுவினர் இதன்போது ஆராய்ந்தனர். மாவட்டத்தின் மிகவும் பின்தங்கிய ஒரு கஷ்ட பிரதேசமான தூர இடமான பல்லைகளுக்கு ரத்னகம் எனும் பகுதியிலே நாம் தற்பொழுது இருக்கின்றோம். கட்பாறைகள் மலை உச்சியிலிருந்து
கீழே சரிந்து விழுகின்றன. இந்த சம்பவங்களால் இந்த மக்கள் இந்த பாரிய கட்பாறைகள் சரிந்து விழுந்து இவற்றின் பாகங்கள் இங்கே பள்ளத்தில் இருக்கின்ற வீடுகள் மற்றும் அவர்களது உடைமைகள் மக்களின் உயிர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கின்றன. கிராமத்திலே நாம் இந்த இருக்கின்ற மக்களோடு கதைத்ததில் இவர்கள் நமக்கு தெரிவித்த விடயம், அதாவது இந்த கட்பாறைகள் சரிந்து விழுவதால் இவர்களது பிள்ளைகள், உடைமைகள் மற்றும் உயிருக்கு ஆபத்து எந்த சந்தர்ப்பத்தில் நேரும் என்பதை கூற முடியாது இருக்கின்றது என்று. பேராதனை பல்கலைக்கழகத்துடன் இணைந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி இல்லம் தோறும் திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் குழுவினர் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை நாடு பூராகவும் பயணிக்க உள்ளனர்.